2 கீர்த்தனம், பகவானுடைய திருநாமங்களை பாடுவது. நா வாயில் உண்டே நமோ நாரணாவென்று ஓவாதுரைக்கும் முறையுண்டே முதல் ஆழ்வார் பாசுரம். நாக்குல இருக்கு நாராயண நாமம், நன்னா அதை பாடலாமே. அதனால இன்று முதல் பகவானுடைய திருநாமத்தை ஏதோ ஒரு முறையில் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மட்டும் ஒரு விதியாக உறுதியாக எடுத்துக்கொண்டு ஆச்சாரியர்கள் ரசிச்சு சொல்றா, பெருமாள் கட்டிப்பொன் போல, அவர் திருநாமம் பணிப்பொன் போலங்கிறா. புரியலையே, இது வரைக்கும் புரியறாப்புல தானே பேசுங்க. கட்டிப்பொன் பணிப்பொன்னா ஒண்ணும் இல்ல, பெருமாள் 24 கேரட் தங்க பிஸ்கட் மாதிரியாம். அவருடைய திருப்பெயர் திருநாமம் 22 கேரட் தங்க நகை மாதிரியாம். பெருமாள் 24 கேரட் தங்க பிஸ்கட், பெருமாளுடைய திருப்பெயர் 22 கேரட் தங்க நகை. ரெண்டுல எது பெருசு, தங்க பிஸ்கட்டா தங்க நகையா? பெண்கள் தான் நிறைய இருக்காங்க தங்க நகை. உண்மையாவே தங்க நகை தான் பெருசு. இந்த தங்க பிஸ்கெட்டை வச்சுட்டு என்ன பண்றது, பீரோல பூட்டி வைக்க முடியும் அவ்வளவுதான். அதுலயும் இடி ரைடா ஐடி ரைடா எல்லாத்துக்கும் பயப்படணும். ஆனா தங்க நகை இருக்கே, லாக்கர் பீரோல பூட்டி வைக்கணும்னாலும் பூட்டி வச்சுக்கலாம், கல்யாண காட்சிக்கு போகணும்னா கழுத்துல போட்டுட்டு போகலாம், ரொம்ப கஷ்டமா இருந்தா சேட்டுக்கிட்ட அடகு வச்சு பணமும் வாங்கிக்கலாம், எப்படி வேணா பயன்படுத்தலாம். அது போல பெருமாள் தங்க பிஸ்கட் மாதிரி அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல இருப்பார். அவர் திருநாமம் இருக்கே தங்க நகை மாதிரி கூடவே வரும். யார் வேணா சொல்லலாம், எங்க வேணா சொல்லலாம், எப்ப வேணா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். தங்க நகையை எப்படி வேணா யூஸ் பண்ற மாதிரி பகவானுடைய திருநாமம் இருக்கே, இந்த நேரத்துலதான், நீ காலை குளிச்சுட்டு தான், ஒண்ணும் கிடையாது, எப்ப வேணா சொல்லலாம். அன்னைக்கு திரௌபதி பார்த்தோமே, திரௌபதி கோவிந்தான் கூப்பிட்டாலே, அப்ப அவளுக்கு அந்த 3 நாள், அந்த 3 நாள்ல கோவிந்தா என்று கூப்பிட்டாலும் அவளுக்கு புடவை வந்தது. அதனால பகவானுடைய நாமத்தை சொல்வதற்கு இந்த காலம்தான் நேரம் தான் கிடையாது. நீங்க எப்ப சொன்னாலும் இந்த நாராயண மந்திரம் இருக்க 8 எழுத்து மந்திரம், அந்த 8 எழுத்து மந்திரம் 8 விஷயத்தை கொடுக்கும்னு திருமங்கை ஆழ்வார் பாடினார். குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும், நீள் விசும்பு அருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலம் தரும். 8. அப்போ 1 குலம் தரும், அடியார்கள் கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கும் பாக்கியம், சத்சங்கத்தை கொடுத்துரும். செல்வம் தந்திடும், பணங்காசு வேணுமா அதையும் பகவான் நாமா கொடுக்கும். அடியார் படுதுயராகினவெல்லாம் நிலம் தரம் செய்யும், கஷ்டத்தை எல்லாம் தரைமட்டமா ஆக்கிடும். நீள் விசும்பு அருளும், வைகுண்டம் மோட்சத்தை பெற்று தரும். அதுக்கப்புறம் அருளோடு பெருநிலம் அளிக்கும், பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். வலம் தரும் மற்றும் தந்திடும், பலம்னா வலிமை, பலம்னு அர்த்தம், பலத்தை கொடுக்கும். பெற்ற தாயினும் ஆகின செய்யும், அம்மா என்ன செய்யறாளோ அதுக்கு மேல நாம செய்யும். அல்லது பெற்றதாயினும் ஆகின செய்யும், ஏற்கனவே நீ பெற்றதா இருந்தாலும் அதை இன்னும் அதிகமா கொடுக்கும். பெற்றதாயினும் ஆகின செய்யும், பெற்ற தாயினும் ஆகின செய்யும். திருமங்கை ஆழ்வார் இப்படி நிறைய கீவாஜாலாம் நிறைய பண்ணுவார். பெற்றதாயினும் ஆகின செய்யும், பெற்ற தாயினும் ஆகின செய்யும், நலம் தரும், நன்மைகளும் தரும், குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயராகினவெல்லாம் நிலம் தரம் செய்யும், நீழ்விசும் அருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆகின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம். அப்போ அந்த நாராயண நாமம் அத்தனையும் நம்ம கொடுக்கும். இன்னொன்னு, பகவானுடைய நாமத்துக்கு என்ன சிறப்புன்னா, அது மட்டும்தான் தெரியாம சொன்னாலும் பலன் உண்டு. மற்றதெல்லாம் பகவானை பத்தி உபன்யாசம் கேட்கறோம்னா உட்காந்து கான்சென்ட்ரேஷனோட கேட்டாதான் பலன் உண்டு. அதனால நாம பாட்டுக்கு மொபைல் போனை நோட்டிட்டு இங்க அங்க போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடுவுல உபன்யாசம்னா அந்த சிரவணத்துக்கு அவ்வளவு பலன் கிடையாது. ஆனா கீர்த்தனம் இருக்கே, நாம மொபைல் போனை நோண்டிட்டே கிருஷ்ணா ராமா கோவிந்தான், அதுக்காக தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க, நான் புரியறதுக்காக தான் சொன்னேன். அப்படி ஒருவேளை மொபைல் போனை நோண்டிட்டே செல்போனை தேய்ச்சுட்டே கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணான்னு சொன்னாலும் 100க்கு 100 பலன் உண்டு, அதுல சந்தேகமே கிடையாது. நாம சங்கீர்த்தனத்துக்கு மட்டும் உள்ள ஸ்பெஷாலிட்டி அது. இதை எங்க பாக்குறோம்னா, அஜாமிளன்னு தரந்தான். அஜாமிளன் வாழ்க்கை முழுக்க பாபமே தான் பண்ணான், 88 வருஷம் வாழ்ந்தான், மரண தருவாய். யமதூதர்கள் பாசக்கயத்தை அவன் மேல வீசினாங்க. இந்த அஜாமிளனுக்கு 10 மகன்கள், அதுல 10வது மகனுக்கு நாராயணன்னு பேரு. இவன் பெருமாளை கூப்பிடல, யமதூதர் பாசக்கயற்ற வீசவும் 10வது பையனை நாராயணா அப்படின்னா விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள், யமதூதர்களை தடுத்தார்கள். இவன் நாராயணான்னு சொல்லிட்டான், அவன் பாபம் எல்லாம் போய்விட்டது, நீங்க கொண்டு போக கூடாதுன்னார்கள். யமதூதர்கள் பார்த்தாங்க, பாருங்க அவன் உங்க நாராயணனை சொல்லல, அவன் பிள்ளை நாராயணனை கூப்பிட்டுருக்கான், இது ஏதோ கூப்பிடாம ஆஜராற மாதிரி. ஒரு ஸ்கூல்ல 2 பசங்க சண்டை போட்டு இருந்தானா, மொத்தம் போடா முட்டாள்னா, அவன் இவனை பார்த்து போடா முட்டாள்னா, இவன் அவனை பார்த்து போடா முட்டாள்னா. வாத்தியார் சம்பந்தமே இல்லாம வந்தார், டேய் நான் ஒருத்தா இருக்கும் போது நீங்க 2 பேரும் ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படின்னார்.
இதான் தேவையில்லாம வந்து ஆஜராருது. அவன் யமதூதர்கள் கேட்டாங்க, அவன் பாபம் பண்ணியிருக்கான், நாங்க தண்டிக்கிறோம். அவன் பிள்ளை நாராயணனை கூப்பிட்டான், அந்த நாராயணன் வரல, நீங்க நடுவுல வந்து எங்க நாராயணனை தான் கூப்பிட்டான்னு விஷ்ணு தூதர்கள் வரீங்களே. அப்போ விஷ்ணு தூதர்கள் சொன்னார்கள், அவன் தெரிஞ்சு கூப்பிட்டானா தெரியாம கூப்பிட்டானாங்கிறது முக்கியம் இல்ல, நாராயணன் என்று சொல்லிவிட்டாலே பாபங்கள் நீங்கும், யமலோகத்துக்கு அவன் போக மாட்டான். அந்த இடத்துல பாகவத ஸ்லோகம் பாருங்க, சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாக ஹரம் விதுகு. சாங்கேத்தியம்னா பேச்சு வழக்குல பகவன் நாமாவை சொன்னாலும் பலன் உண்டாம். என்ன பண்ணார், இந்த உபன்யாசம் எங்க நடக்கிறதுன்னு கேட்டார். அவர் சொன்னார், இந்த அமிஞ்சிக்கரையில வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்த்தாப்புல நடக்கிறதுன்னார். அவர் வரதராஜன் மேல பக்தியில சொல்லல, ஐயாவு மகால் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட்ல இருக்குன்னு லொகேஷன் சொன்னார். ஆனா லொகேஷனுக்கு வரதராஜன் சொன்னார் இல்லையா, நாம சங்கீர்த்தனம் பண்ணான்னு பெருமாள் அக்கௌண்ட்ல எழுதிடுவாராம். அதான் சாங்கேத்தியம். அடுத்து பாரிஹாஸ்யம், இந்த குரங்க எல்லாம் கிண்டல் பண்ணும்போது ரங்கா ரங்காங்கிறான். பெருமாள் பார்த்தார், என் பேரைத்தான் சொன்னான்னு எழுதிட்டாராம். பரிகாசம் பண்ணும் போது தன் நாமத்தை சொன்னாலும் தன்னைத்தான் சொன்னான்னு எழுதிடுறானா. இது பரவாயில்ல. ஸ்தோபம், ஸ்தோபம்னா இந்த பாட்டெல்லாம் பாடுறா இல்லையா, அவளுக்கு நடுவுல சங்கதி ஏதாவது வேணுமா, சங்கதி மிஸ் ஆச்சுங்கிறதுக்காக ஹரி நாராயணா அப்படின்னு போட்டான். அது பெருமாளை சொல்றதுக்கு இல்ல, பாட்டை ஃபில் பண்றதுக்கு. ஃபில்அப் பண்ண போட்டாலும் என் பேரை போட்டு ஃபில்அப் பண்ண இல்லையா, வச்சுக்கோ அனுகிரகம் கொடுத்துட்றாமா. இதெல்லாம் பரவாயில்ல. ஹேளனம் ஏவவா, ஒருத்தன் பகவானை திட்டணும்னு சொல்லிட்டு திட்டினான்னா, நிறைய பேர் ராமன் கிருஷ்ணன் எல்லாரையும் திட்டுறா இல்லையா, என்னை திட்டும் போது என் பேரை சொன்னான்னு அவனுக்கும் அனுகிரகம் பண்ணிடுவாராம். அதனாலதான் சொல்றா, ஆஸ்திகர்கள் விட நாஸ்திகர்கள் தான் நிறைய அனுகிரகம் வாங்கிட்டு போவா. அவ தான் பெருமாள் பேரெல்லாம் சொல்லி சொல்லி திட்டிகிட்டே இருக்கா. அதனால பெருமாள் சரி என் பேரை சொன்ன வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளுக்கும் அனுகிரகம் பண்ணிடுவாராம். அது மட்டும் இல்ல, பதித ஸ்கலிதோ பக்னஹா சந்தஷ்ட ஸ்தப்த ஆகதஹா. நீ கீழே விழுந்தாலும் சரி, இன்னொருத்தன் தள்ளி விட்டாலும் சரி, ஒருத்தன் அடிச்சாலும் சரி, ஒரு விலங்கு நம்மளை கடிச்சாலும் சரி, எல்லா நேரத்திலுமே பகவானுடைய நாமத்தை சொல்லலாமே. ஒரு தும்மல் போட்டா ஐயோ சாரி இதெல்லாம் சொல்லாம, ஒரு தும்மல் போட்டா ஹரி கோவிந்தா சொல்லலாமே. அவ ஊர் பெருமாள் பேரை சொல்லலாமே. அந்த காலத்துல எல்லாம் பெரியோர்கள் தும்மினா அவ திவ்ய தேச பேரை சொல்லுவாளாம். திருவரங்கம், திருவேங்கடம், அப்படி தங்கள் திவ்ய தேசங்களை சொல்லுவா. அப்படி எல்லா நேரத்திலும் பகவானுடைய திருநாமத்தை சொல்வது. இது பாருங்க, இப்ப அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு போன் எடுத்தா என்ன சொல்றோம், அதுக்கு பதில் நாராயணா. போன் எடுத்தா நாராயணான்னு ஆரம்பிக்கலாமே. அது ஒன்னொன்னும் பகவானுடைய திருநாமம் தானே. அப்ப அந்த மாதிரி நாம போன் பேசினா அது இன்னும் விசேஷம் தானே. அடுத்து ஒருத்தரை சந்திக்கும் போது ஹலோங்கிறோம், ஹாய்ங்கிறோம். அப்படி சொல்றதை விட கோதா கோவிந்தா, சில பேர் ராதே கிருஷ்ணான்னு அவ சம்பிரதாயத்துல சொல்லுவா, எம்பெருமானார் நெறியில கோதே கோவிந்தான்னு சொல்லலாம். அது போல ஒரு பகவானுடைய திருநாமம் ராமா கிருஷ்ணா ஹரி கோவிந்தா, ஏதோ ஒரு திருநாமம், பகவானுடைய திருநாமத்தை சொல்லி ஒருத்தர் சந்திக்கும் போது பேசிக்கொள்ளலாமே. ஒரு மெசேஜ் அனுப்பும் போதே குட் மார்னிங்னு ஆரம்பிக்கிறதுக்கு பதில ஸ்ரீ ஹரிஹி போட்டு மெசேஜ் ஆரம்பிக்கலாமே. அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அங்கெல்லாம் பகவானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அது ஒன்னொன்னுக்கும் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். அப்ப பாருங்க, ஒரு பக்கம் சிரவணம்னு சொல்லி இங்க ஒரு ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டோம் யூடியூப் போட்டு, இங்க இன்னொரு பக்கம் கான்டாக்ட்ஸ்ல பெருமாளுடைய போன் நம்பராக அவனுடைய திருநாமத்தை ஸ்டோர் பண்ணி அப்பப்ப டயல் பண்றதுங்கிற முடிவுக்கும் நாம வந்துட்டோம். இதெல்லாம் டெய்லி ரொட்டீன்ல நாம பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஆனாலும் ஒருத்தர் கேட்டார், இது என்ன அந்த மாதிரி பகவானையே நினைக்காமல் சொன்னாலும் நாம சங்கீர்த்தனம் பலன் தருமானா, தருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது நாராயணியத்துல பட்டத்திரி சொல்றார். நிருணாம புத்தியாபி முகுந்த கீர்த்தனம் தகத்ய கௌகான் மகிமாசிய தாத்ரிஷா யதாக்னிரேதாம்சி யதௌஷதம் கதான் இதி பிரபோத்வத் புருஷா பபாஷிரே என்று பட்டத்திரி சொல்றார். அதாவது நெருப்பு இருக்கே, தெரிஞ்சு கை வச்சாலும் சுடும், தெரியாம கை வச்சாலும் சுடும். பகவன் நாமம் நெருப்பு மாதிரி, நீ தெரிஞ்சு சொன்னாலும் பாபத்தை எரிச்சிடும், தெரியாமலே சொன்னாலும் பாபத்தை எரிச்சிடும். நெருப்பு அதன் வேலையை பண்ணிடும். இன்னொன்னு அது மருந்து மாதிரியாம். இந்த இப்போ பேராசிட்டமால் மாத்திரை இருக்கு, இந்த கோவிட் வந்ததுல இருந்து டோலோ 650 எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ டோலோ 650 எடுத்துப்போம். ஒருத்தர் டோலோ 650னா என்னன்னு சொல்லி அவர் இன்டர்நெட் கூகுளாச்சாரியார் எல்லாம் சர்ச் பண்ணி இது பேராசிட்டமால் 650 mg இருக்கு தெரிஞ்சுட்டு சாப்பிட்டார், அவருக்கும் ஜுரம் குறையும். இன்னொருத்தர் என்னன்னே தெரியாம டாக்டர் கொடுத்தாருன்னு சாப்பிட்டார், அவருக்கும் ஜுரம் குறையும். நீ மாத்திரையை தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டாலும் வியாதி குணமாகும். பகவன் நாமாங்கிற மருந்தை தெரிந்து உட்கொண்டாலும் தெரியாமல் உட்கொண்டாலும் நம்முடைய பிறவி பிணி என்ற நோயே விலகிவிடும். ஆகையினால நாம சங்கீர்த்தனம் என்பது எப்படினாலும் பலன் கொடுக்கும். இது நம்மாழ்வார் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு விஷயம் பாடினார். கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில்
எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவோம். இது பாருங்க, திருவாய்மொழியில நம்மாழ்வார் பாசுரம். எண்ணிலும் வரும்னார். 1 2 3 எண்ணிக்கை சொன்னாலும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவாராம். இது என்னப்பா ரொம்ப டூ மச்சா இருக்கே. இது புரியறதுக்காக நாங்க ஒரு கதை சொல்லுவோம். ஒரு பெரிய பட்டிமன்றம். பள்ளிக்கூட வாத்தியார் சிறந்தவரா, கல்லூரி வாத்தியார் சிறந்தவரா, பேராசிரியரா, பள்ளி ஆசிரியரா அப்படின்னு பட்டிமன்றம். இந்த பக்கம் பள்ளி ஆசிரியர் வரார். அவர் வந்து பேசுறார். பள்ளிக்கூட ஆசிரியர் தான் சிறந்தவர். ஏன்னா பள்ளிக்கூட ஆசிரியருக்கு தான் பெருமாளுடைய அருள் கிடைக்கும்னார். எப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நாங்க அட்டண்டன்ஸ் எடுக்கும் போது கேசவா உள்ளேனையா, நாராயணா உள்ளேனையா, மாதவா உள்ளேனையா, ஒரு 4 பசங்களாவது பெருமாள் பேர் வச்சுட்டு இருப்பான். நாங்க அவன் பேரை படிக்கிறோம். அட்டண்டன்ஸ்ல பேர் படிச்சு அட்டண்டன்ஸ் எடுத்தா என் நாமத்தை பாடினான்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். ஆனா இந்த அனுகிரகம் அந்த கல்லூரி பேராசிரியருக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் எப்படி அட்டண்டன்ஸ் எடுப்பார்னா 1 SR 2 SR 3 SR 1 2 3 சொல்லி எடுத்துடுறார். அதனால எதிரணியில் உள்ள கல்லூரி பேராசிரியர் கோதண்டராமன் அவர் பேரில் உள்ள கோவை எடுக்கட்டும்னு சொல்லி பள்ளி ஆசிரியர் உட்காந்துட்டார். இப்போ கோதண்டராமன் புறப்பட்டு வந்தார். கல்லூரி பேராசிரியர் அவர் மைக்க பிடிச்சார். யார் சொன்னது? கல்லூரி பேராசிரியருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். நான் 1 2 3 தான் அட்டண்டன்ஸ் எடுப்பேன். 1ன்னு சொல்லும் போது இந்த உலகத்துக்கே முதல்வன் ஊழி முதல்வன் நான் தான், என்னத்தான் சொன்னான்னு அனுகிரகம் பண்ணுவான். 2ன்னு சொன்னா பிராட்டி பெருமாள் 2 பேர் நாங்க தான், எங்களை தான் சொன்னான்னு அனுகிரகம் பண்ணுவான். 3ன்னு சொன்னா ரகசியத்ரயம்னு சொல்லக்கூடிய 3 மந்திரங்கள், திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம், என்னத்தான் சொல்றது, என்னத்தான் சொன்னான்னு அருள் புரிவான். 4ன்னு சொன்னா 4 வேதங்களால் போற்றப்பட்டவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 5ன்னு சொன்னா 5 நிலைகளில் இருப்பவன் நான் தான், பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை, என்னத்தான் சொன்னான். 6ன்னு சொல்றியா ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ்னு 6 குணம் கொண்டவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 7ன்னு சொல்றியா 7 மலைக்கு மேல நிக்கிறவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 8ன்னு சொல்றியா 8 எழுத்து மந்திரம் போற்றுவது என்னத்தான் சொன்னான். 9 என்று சொல்கிறாயா நவ நிதிகளால் ராமானுஜரால் துதிக்கப்பட்டவன் நான் தான், என்னத்தான் சொன்னான். 10ன்னு சொல்றியா 10 அவதாரம் எடுத்தது நான் தான், என்னத்தான் சொன்னான். நீ நம்பர் சொல்ல சொல்ல அந்த நம்பரும் என்னைத்தான் குறிக்கும்னு சொல்லி பகவான் அனுகிரகம் பண்ணிடுவான். இதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டார் நடுவர். கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவோம். நம்மாழ்வார் பாடினது. அதனால சும்மா இருக்க நேரத்துல 1 2 3 சொன்னாலும் அந்த 1 2 3க்கும் பகவானை நினைச்சுட்டு சொன்னோம்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அப்ப இந்த நாம சங்கீர்த்தனம் நாக்குல அப்பப்ப பகவானுடைய நாமத்தை வச்சுட்டு அப்பப்ப அவருக்கு டயல் பண்ணிட்டே இருந்தோம்னா பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். இது 2வது விஷயம். அப்ப சிரவணமாச்சு, கீர்த்தனமாச்சு. அடுத்து 3வது விஷ்ணு ஸ்மரணம். விஷ்ணு பெருமாளுடைய திருமேனிய தியானிக்கணும். இங்க பாருங்க, பிரகலாதன் ரொம்ப தெளிவா வெறும் ஸ்மரணம்னு சொல்லல, விஷ்ணு ஸ்மரணம் தான், மத்ததுக்கெல்லாம் சொல்லல. ஒரு சிலர் சொல்றா இல்ல நாங்க உருவமே இல்லாம தியானிப்போம். நடாதூர் அம்மாள்ங்கிற மகான் சாய்ச்சார், நிரூபஸ்ய தியானம் ந சக்கியம் தர். உருவமே இல்லாததை எப்படிடா தியானிப்ப? நீ ஏதாவது ஒண்ணு பர்சீவ் பண்றதுக்கு ஒரு உருவம் வேணும். உருவமே இல்லாமல் யாரா தியானிக்கிறேன்னு சொன்னால் அவர் பொய் சொல்கிறார்னு அர்த்தம்னு நடாதூர் அம்மாள் சாய்ச்சார். உருவமே இல்லாம தியானம் பண்ண முடியாதா? புள்ளிய வச்சு தியானிக்கிறோமேன்னு கேட்டான். புள்ளிக்கே உருவம் இருக்கு கேட்டார். புள்ளிக்கு உருவம் இல்லைன்னு யார் சொன்னா? அது மனித வடிவத்துல இருந்தாதான் உருவமா? அதனால உருவம் இல்லாத தியானம்ங்கிறது சாத்தியம் இல்லை. பகவானுக்கு திவ்ய மங்கள விக்கிரகம்னு திருமேனி இருக்கு. நன்னா அந்த திருமேனியை எத்தனை திவ்ய தேசங்கள்ல எவ்வளவு அழகான திருமேனியோடு விளங்குகிறான். அப்போ விஷ்ணு ஸ்மரணம்னா பகவானுடைய திருமேனியை நாம் நன்றாக தியானிக்க வேண்டும். அந்த மனசு இருக்கே, மனசுக்குன்னு ஒரு இயல்பு உண்டு. இந்த மனசு என்ன பண்ணும்னா அடுத்தடுத்து பெரிய விஷயத்துக்குன்னு ஆசைப்படும். ஒரு காலத்துல இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவின்னு வாங்கி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அதுல திருப்தி வரல, கலர் டிவின்னு போனோம். அப்புறம் அதுல திருப்தி வரல, அதுல அப்புறம் இந்த எல்இடி டிவின்னு போனோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த டிவிலேயே ஒரு ஸ்கிரீன்ல வந்து நியூஸ் பார்க்கணும், அது அப்பா பாப்பார், இன்னொரு சைட்ல டிவி சீரியல் அம்மா பார்க்கணும்னு சொல்லி ஒரே டிவியில 2 தெரியற மாதிரி பண்ணோம். இப்ப அடுத்து புதுசா ஒரு டிவி வந்தாலும் அது எனக்கு இதுக்கு மேல தெரியாது, இன்னும் நிறைய வந்திருக்கலாம், அடுத்து வந்தாலும் வாங்குவோம். இந்த போன் இருக்கே, ஒரு காலத்துல லேண்ட்லைன் போன் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் கார்ட்லெஸ் தான். அதுக்கப்புறம் மொபைல் போன் அந்த காலத்துல நோக்கியான்னு ஒரு போன் வந்தது. அது இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அதுலயே ஆண்ட்ராய்டுன்னா இப்ப இன்னும் ஐபோன் இன்னும் நிறைய சொல்றேன். நம்ம லெவலுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இன்னும் நிறைய போறது. ஆனா ஏன் அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கான்? அப்ப இதுல திருப்தி வரல, இது வந்தாலும் போதாது. அப்போ மைண்டோட இயல்பு என்னன்னா எது கிடைச்சாலும் இல்லை இது போராது, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்படியே போகும். ஆனா இதை விட பெருசு இல்லைங்கிற ரொம்ப வசதியான விஷயத்த நாம பார்த்துட்டோம்னா மனசு அதுக்கப்புறம் இதுல போகாதான். இப்போ கலர் டிவி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் பக்கம் யாரும் போறது இல்லை தானே.
ஐபோன் வந்ததுக்கு அப்புறம் லேண்ட்லைனே காணா போச்சு தானே. அது போல மிக உயர்ந்த பகவானை கொண்டு வந்து மனசுல வச்சுட்டோம்னா அல்பமான விஷயம் நோக்கி மனசு போகாது. இத சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது. நான் புரியறதுக்காக கொஞ்சம் டிவி செல்போன் பக்கம் எல்லாம் போனேன். எத்திர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி சபூமா. எந்த ஒருவனை காணும் போது உன் கண்கள் மற்றொன்றை காணாதோ, எந்த ஒருவனை பற்றி கேட்கும் போது காது மற்றொன்றை கேளாதோ, எந்த ஒருவனை பற்றி நினைக்கும் போது மனம் மற்றொன்றை நினையாதோ அவன் தான் பகவான். ஏன்னா அவன் ரொம்ப பெரியவன். பார்த்துட்டா கண்ணு இன்னொன்னு பார்க்காது. ராமானுஜர் விளக்குறார் ஸ்ரீபாஷ்யத்துல. அனவதி இந்த அப்படியே இந்த வேத பகுதிக்கு ராமானுஜருடைய பாஷ்யம். அனவதிகாதிசய சுகரூபே பிரம்மண்ய அனுபூயமானே ததோன்யத் கிமபி ந பஷ்யதி அனுபவிதா பிரம்மஸ்வரூப தத் விபூதி அந்தர்கதத்வாச்ச கிருஷ்ணஸ்ய வஸ்துஜாதஸ்ய என்று ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தி. இதை நமக்கு விளக்கி கொடுத்தவர் யாருன்னா திருப்பாணாழ்வார். ஆழ்வார்களுடைய ஸ்மரணம். பெருமாளை தியானம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அதை காட்டின மகான் திருப்பாணாழ்வார். கோவிலுக்கு போறோமா, திருவடியிலேந்து திருமுடி வரை நன்றாக பகவானை தியானம் பண்ணணும். அதை நம்ம பண்றதே இல்லை. சில பேர் கோவிலுக்கு போகும்போது கண்ணை மூடின்னு தியானிச்சுட்டு வந்துருவா. அப்ப கண்ணை மூடக்கூடாது. அப்ப நன்னா கண்ணை பட்டத்தீட்டி பெருமாளை சேவிச்சுட்டு ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்மரணம், அந்த பெருமாள் திருமேனிய நினைச்சு பார்க்கணும். இதை பண்ணி காமிச்சார் திருப்பாணாழ்வார். திருப்பாணாழ்வார் பெரிய பக்தர். அவர் காவிரி கலையில அம்மா மண்டபத்தில் நின்றபடி அரங்கனுடைய புகழை வீணை மீட்டி யாழ் மீட்டி பாடிக்கொண்டிருந்தார். அப்போ ரங்கநாதனுக்கு ஸ்ரீரங்கத்துல கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பெரியவர் லோகசாரங்க முனிவர்னு பேரு. அவர் அம்மா மண்டபம் காவிரி கரையில தீர்த்தம் எடுப்பதற்காக குடத்தோட வரார். திருப்பாணாழ்வார் வழியில நின்று பாடுகிறார். அந்த காலத்துல திருப்பாணாழ்வார் இன்னைக்கு சொல்லணும்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த லோகசாரங்க முனிவர் என்ன பண்றார், இவர் வழியில நிக்கிறாரு. நகரு நகருன்னார். திருப்பாணாழ்வார் மெய் மறந்து பகவானை பாடுறார். அவருக்கு தெரியல. நகரு நகருன்னு சொல்றார். இவர் நகரல. லோகசாரங்கருங்கிற அந்த அந்தணர் அர்ச்சகரை என்ன பண்ணிடுறார், திருப்பாணாழ்வார் பாணர் குலத்தை சேர்ந்தவர், ஒரு கல் எடுத்து அவர் அடிச்சுட்டார். திருப்பாணாழ்வார் நெத்தியில பட்டு ரத்தம் வந்தது. முழிச்சுண்டா, ஓ வழியில நின்னுட்டேனா, நகர்ந்து போயிட்டார். இப்போ இந்த லோகசாரங்கர் காவேரியில தீர்த்தம் எடுத்துட்டார். நேரா ரங்கநாதனுடைய சன்னதிக்கு போறார். உள்ள போய் பார்த்தா ஸ்ரீரங்கநாதன் நெற்றியில் இருந்து அதே இடத்துல ரத்தம் வருது. ஐயோ பெருமாளே, உன் நெத்தியில ரத்தமா, என்னாச்சுன்னு கேட்டார் லோகசாரங்க முனிவர். பெருமாள் சொன்னார், அடிக்கிறதையும் அடிச்சுட்டு ஏன் ரத்தம் வருதுன்னு கேட்டியான்னார். நான் உன்னை அடிக்கலையே. என் பக்தனை அடித்தால் என்னை அடித்ததற்கு சமம், எதற்காக திருப்பாணாழ்வாரை அடித்தாய்ன்னு கேட்டார். லோகசாரங்கர் சொன்னார், அவரா வழியில நின்னார். அவர் 4 வர்ணத்திலும் சேராதவர். 4 வர்ணத்திலும் சேராதவர்ங்கிறதுனால நகர்ந்து போக சொல்ல அடிச்சேன். பெருமாள் சொன்னார், ஆம் சரியாக சொன்னாய், அவர் 4 வர்ணத்திலையும் சேர மாட்டார். ஏன்னா வைகுண்டத்தில் ஒரு நித்திய சூரியாக அவரை கருதுகிறேன். நீ வைகுண்டத்துல உள்ள நித்திய சூரிய எந்த வர்ணம்னு நான் சொல்லுவேன். என் பக்தனை அடித்ததற்கு பிராயஷ்சித்தமாக நீ போய் உன் தோளில் அவனை சுமந்து கொண்டு கோவிலுக்குள்ளே அழைத்து வா. இதுதான் பெருமாள் காட்டிய சமநீதி. அந்தணராகிய லோகசாரங்கர் தோல்ல அந்தியரான திருப்பாணாழ்வாரை அமர்த்தி, பக்தர்களுக்குள் யார் பக்தியில சிறந்திருக்காரோ அவர் தான் உயர்ந்தவரை ஒழிய குலத்தால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிறது கிடையாது. நீ போய் அவனை தோல்ல சுமந்து அழிஷன் வான்னார். அதுல இன்னொரு ரகசியம் இருக்கு. திருப்பாணாழ்வார் என்ன பண்ணாரா, நான் ரொம்ப தாழ்ந்தவன், ஸ்ரீரங்கம் கோவிலை மிதிக்கவே எனக்கு தகுதி இல்லைன்னார். பெருமாள் பார்த்தார், கோவில தானே மிதிக்க மாட்டேன், அர்ச்சகர் தோல் மேலேயே உட்கார வச்சு உன்னை உள்ளே அழைத்து வருகிறேன் என்று லோகசாரங்கர், அதற்கு முனிவாகன போகம்னு பேரு, ஒரு முனியையே வாகனமாக கொண்டு வருகிறார். அப்படி திருப்பாணாழ்வாரை தோளிலே எழுந்தருள பண்ணி கொண்டு உள்ளே அழைத்து வருகிறார் லோகசாரங்க முனிவர். அப்படியே உள்ளே வரும் திருப்பாணாழ்வார், திருவரங்கநாதன் இத்தனை நாள் அவர் கோவிலுக்குள்ளேயே வந்ததில்லை. முதல் முறை அர்ச்சகர் தோளிலே ஏறி திருக்கோவிலுக்கு வரார். என்னை அழைத்த அந்த எம்பெருமான் யாருன்னு இவர் பார்க்கும் போது, இவர் உள்ள வரத்துக்கு முன்னாடி பெருமாளுடைய திருவடிகள் ஓடி வந்து திருப்பாணாழ்வார் கண்களிலே நிலை நிற்க, அந்த திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் இப்படித்தான் தியானிக்கணும். விஷ்ணு ஸ்மரணம்னா, அமலனாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவாடவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திரு கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே. திருவடியை தியானிச்சார். அப்புறம் அப்படியே மேல போறார். அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. அப்புறம் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே. திருவயிற்று உதரபந்தம் வந்து என் உள்ளத்து நின்றுளாகின்றதே. திரு ஆர மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே.
உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே. கையினார் சுரிசங்கு அனலாழியர் நீழ்வரை போல் மெய்யனார் தொழபவரையார் கமழ் நீழ்முடிய மையனார் அணி அரங்கனார் அரவினனை மிசைமேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரியாதி பிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. ஆலமா மரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவி நடையான் கோலமா மணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அந்த அமுத பார்த்துட்டோம்னா அதை தியானம் பண்ணிட்டோம்னா மனசு இன்னொன்னு நோக்கி போகாது. அப்ப என்ன பண்ணணும்னா எப்போதும் திருவடியிலேருந்து திருமுடி வரை நாம் பகவானை சிந்திக்க வேண்டும். கொஞ்ச நேரம் இப்போ நம்முடைய அமைஞ்சிக்கரையில நம்ம வரதராஜ பெருமாள் அவ்வளவு ஆச்சரியமா எழுந்தருளி இருக்கார். சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சது, சேவிக்கிறோமா? போய் அப்படியே திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் ஓரோரு அவயவமா காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரு முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி ஒவ்வொன்றாக அப்படியே ஆபாத சூடம் திருவடியிலேருந்து திருமுடி வரை தியானிக்கணும். ஏன் நம்ம கோவிலுக்கே போக முடியாட்டாலும் கூட நம் வீட்டில் உட்கார்ந்தே ஒரு வெர்ச்சுவல் தர்ஷன் உட்கார்ந்துருக்கோம். அப்படியே அமைஞ்சிக்கரையில பூந்தமல்லி ஹைரோடு வழியா வரும், அப்படியே வரதராஜ பெருமாள் சன்னதிக்கான தெரு, அப்படியே தெரு வழியா உள்ள போறோம். ராஜகோபுரம் வரவேற்கிறது, கை கூப்பி கொள்கிறோம். அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு மனக்கண்ணை திறந்து கொண்டு ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைகிறோம். துவஜஸ்தம்பம் விழுந்து சேவிக்கிறோம். அப்படியே இடப்புறம் போனோம்னா ஆஞ்சநேயர் திருவடியோட சன்னதி, அவரை ஒரு பிரதட்சணம் பண்றோம். அடுத்து பார்த்தா கண்ணபிரான் ஆச்சரியமா கையில் புல்லாங்குழலோடு எழுந்துருளி இருக்கிறான், அவனை ஒரு பிரதட்சணம் பண்ணி சேவிச்சுக்கிறோம். அப்புறம் தாண்டி போனோம்னா சக்கரத்தாழ்வார், பின்னாடி யோக நரசிம்மர் பிரதட்சணம் வரும் சேவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி போனோம்னா தாயார் சன்னதி, தாயாரை சேவித்து அவளுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொள்கிறோம். அப்படியே போனோம்னா அடுத்து நம்ம ஆண்டாள் நாச்சியாருடைய சன்னதி, ஆண்டாள் நாச்சியாரை சேவித்துக் கொள்கிறோம். ஆண்டாளின் அனுகிரகத்தோடு நேரா வந்தா ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார், அடுத்து ரங்கநாதன் எழுந்தருளி இருக்கார், அதுக்கு அடுத்தபடியாக ராமபிரான் பரிவாரத்தோடு எழுந்தருளி இருக்கார். எல்லாரையும் சேவிச்சுட்டு இந்த பக்கம் வந்தா துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி கருடன், அவருடைய அனுமதி பெற்றுக் கொள்கிறோம். தொடர்ந்து உள்ள போனோம்னா நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சன்னதி இருக்கு, அத்தனை பேரையும் சேவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஜெய விஜயன் அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ள போனோம்னா ஸ்ரீதேவி பூதேவியோடு நம்முடைய அமைஞ்சிக்கரை வரதராஜ பெருமாள் நமக்கு அபயஹஸ்தத்தோடு அஞ்சேல் என்று காட்சி தருகிறார். அவருடைய திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் நன்றாக சேவித்துக் கொண்டு அதுக்கப்புறம் கோவிலேருந்து வெளியில வந்து இப்ப கண்ணை திறந்தோம்னா ஐயாவு மகால்ல உட்காந்து உபன்யாசம் கேட்டுட்டு இருக்கோம். இந்த ஸ்மரணம் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஆனா இந்த ஸ்மரணம் எப்படி பண்றதுன்னு தெரியாம தான் சைக்காட்ரிக் கவுன்சிலிங் எல்லாம் போய் உட்காந்துருக்கா.